Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing well. So போன வீடியோ நீங்க செக் பண்ணா மறக்காம செக் பண்ணி நீங்க ஐ கார்ட்ல தரோம். So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So இந்த ரெண்டு நாளாவே பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளா சிக்னல் ஆப்ன்றது ரொம்பவே வைரலா அண்ட் ட்ரெண்டிங்கா இன்டர்நெட்ல போயிட்டே தான் இருக்கு. So வாட்ஸ்அப்போட வந்து சிக்னல் ஆப்ல அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் சிக்னல் ஆப் யாரால ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அண்ட் எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்றதை பார்க்க போறோம். ஸோ வாட்ஸ்அப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு சிக்னல் ஆப் வந்துருச்சான்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் டெஸ்லா ஃபவுண்டர் நம்ம எலான் மஸ்க் சாரும் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இது வந்து ப்ரைவசிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதான்ற விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் வீக்லி போகிற 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும். அண்ட் இந்த கடந்த ஒரு 2-3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிடலான்ற விஷயத்துக்கு எல்லாருமே முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் வந்து டெலிகிராமா சிக்னலான்ற நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் போயிட்டு இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பேர் பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆப் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதோட ஃபீச்சர்ஸும் வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து அதை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க, ஸோ வாட்ஸ்அப்க்கு பதிலாக சிக்னல் ஆப். ஸோ சிக்னல் ஆப்பில் அப்படி என்னென்ன இருக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து சிக்னல் ஆப் வந்து யாரால் ஃபவுண்ட் பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் வந்து பிரையான்னு ஒருத்தவர் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணார். ஸோ இந்த ஆப்பை வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்து ஆக்சுவலாக இந்த சிக்னல் ஆப்புன்றதை வந்து லான்ச் பண்ணார். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக தெரியாதுனாலும் இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து அதாவது நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்குன்றது தான் சொல்லும். ஸோ வாட்ஸ்அப்புன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நான் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் வந்து இதில் சொல்லிடுறேன் மெயினாக. ஸோ வாட்ஸ்அப் அண்ட் சிக்னல். ஸோ இது 2 ஆப்புக்கும் பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸ், ஒய் வி ஹாவ் டு ஸ்விட்ச் ஓவர் ஃபார் திஸ். ஸோ அது மாரி விஷயங்கள் வந்து இப்போ சொல்கிறேன், கேளுங்க மறக்காமல். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக வந்து ப்ரைவசி பாலிசி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரைவசி பாலிசியில் அவங்க அக்ரி ஆர் நாட் நவுன்ற விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ தான் ஒரு இது வரும், இவன் ஏன் நம்ம ப்ரைவசி எடுக்கிறான். ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்லாமே வந்து ஆக்சுவலாக ஃபேஸ்புக் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து அவங்க கேட்டுட்டு பண்ணுறதுனால நிறைய மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்குன்றதை சொல்லலாம். ஸோ அது தப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து அவங்க பேசிக்காக என்ன கலெக்ட் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்த சொல்கிறேன். ஸோ பேசிக் டிஃபரன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாக்கும் மெட்டா டேட்டாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு டேட்டானா என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இல்லை ரிசீவர் இல்லை என் ஃப்ரெண்டு வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது கலெக்ட் பண்ணாங்கன்னா அது டேட்டாவே கலெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ மெட்டா டேட்டானா என்னென்னா, ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கோம், அதை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. என்ன பேசுகிறோன்றதை வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பேசுகிறோன்றதை வந்து கலெக்ட் பண்ணால் அது பேர் டேட்டா கலெக்ட் பண்ணுறது. ஆனால் எப்போ பேசணும், இவங்கள்ட்ட தான் நம்ம பேசுகிறோமா அப்படின்னு கலெக்ட் பண்ணாங்கன்னா அது மெட்டா டேட்டா. ஸோ பேசிக்காக வந்து இன்னார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கறது தான் வந்து மெட்டா டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பேசுறதுன்றது தெரியாது. பட் ஆனால் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு ஆட்ஸ் வந்து அதனால வந்து போடுவாங்க. அதுதான் வாட்ஸ்அப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ நியூவாக வந்து ப்ரைவசி பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் டேட்டாக்கும் மெட்டா டேட்டாக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். மெட்டா டேட்டானா நான் என் ஃப்ரெண்டு கூட இந்த நம்பருக்கு நான் பேசியிருக்கேன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பேசியிருக்கேன்றது தெரியாது. இதுதான் மெட்டா டேட்டா, அவ்வளோதாங்க. ஸோ சிக்னல் ஆப்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் பற்றி நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. சிக்னல் ஆப்பில் அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டா டேட்டா கூட அவங்க வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்கன்றது தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், எந்த ஒரு விஷயமே அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ்னால எலான் மஸ்க் சாரே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ட்வீட் போட்டிருக்காரு. இந்த சிக்னல் ஆப்புன்றது ரொம்பவே வந்து ஒரு சேஃப்டியான ஆப்புன்றதை வந்து அவரே சொல்லியிருக்காரு அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்போட. ஸோ கண்டிப்பாகவே வந்து இது யூஸ் பண்ணலாம் தான். ஸோ ப்ரைவசி வந்து ரொம்பவே முக்கியமான இருக்கிற ஆட்கள், ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஸோ இல்லை நீங்களுமே நானுமே கூட இருக்கலாம். ஸோ வந்து எதுக்கு நான் யார் கூட பேசுகிறேன்னா என்ன வாட்ச் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சிக்னலுக்கு மாறிடலாம். ஸோ சிக்னலுக்கு மாறுறதுக்கான அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சருங்க,
ஃபீச்சர்னு சொல்ல முடியாது, பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ சிக்னல் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்டுக்கும் ஒர்க் ஆகும் அண்ட் iOS டிவைசஸ்க்கும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில்னா iOS ஸ்டோர் மேக் ஸ்டோரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ், அதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ண கான்டாக்ட்ஸில் யார் யார் தான் சிக்னல் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் அதுவே காமிச்சிடும். அண்ட் அது மூலிமா நீங்கள் வச்சு சேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுவே காமிச்சு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இல்லைனா வந்து நீங்கள் சிக்னல் ஆப்க்கு அவங்களை இன்வைட் பண்ணலாம். இது வந்து வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ இது பேசிக்காக வந்து இது வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ இது வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால்ஸ் அண்ட் ஆடியோ கால்ஸ் ரெண்டுமே பண்ண முடியும் அண்ட் ஃப்ரீ தான். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். வீடியோ கால்ஸ் அண்ட் ஆடியோ கால்ஸ் வந்து பண்ண முடியும் ஃப்ரீயாகவே. அந்த குரூப் வீடியோ கால்ஸ் சப்போஸ் நீங்கள் பண்ணணும், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணணும்னா குரூப் வீடியோ கால்ஸ் பண்ணிங்கன்னா 5 பேர் தான் ஆக்சுவலாக லிமிட்டு. ஸோ 5 பேர் தான் வந்து குரூப் வீடியோ கால் வந்து பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சப்போஸ் வந்து அடுத்த ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 250 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் சிக்னல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ஒரு குரூப்பில் வந்து இருக்க முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னாலும் ஸோ தனித்தனியாக கூட குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். 150 பார்ட்டிசிபென்ட்ஸ் இஸ் இனஃப் தான். பட் ஆனால் சில பேருக்கு ஸோ ஒரு காலேஜ் குரூப் அதுமாரி இருக்கணும்னா 150ன்றது கொஞ்சம் ஸ்லைட் நம்பராக தான் இருக்குது வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணுறதை விட. இது ஒரு கான்சர்ன்னு சொன்னால் கூட இது வந்து ஒரு ப்ரோன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ்னு ஒன்று இருக்குது. டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. டிஸப்பியரிங் மெசேஜ்னால் என்னென்னா, ஸோ நான் மெசேஜ் அனுப்பும் போதே இந்த மெசேஜ் வந்து எவ்வளோ நேரம் கேட்ச்சு வந்து தானாகவே வந்து டிலீட் ஆகணுன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து அதை டிசைட் பண்ணிடலாம். டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து 15 செகண்ட்ஸ்லேருந்து இருக்குது. 15, 30, 1 minute, 2 minutes அண்ட் அதுக்கப்புறம் ஹவர்ஸில் இருக்குது. ஸோ இதுமாரி வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 30 minutes, 60 minutes. ஸோ தானாக நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சோன்னே அந்த 60 minutes நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா 60 minutesல வந்து அது டெலீட் ஆகிடும் அந்த மெசேஜ். இன்கேஸ் அவங்க ரிசீவர் பார்க்கலனாலும் சரி பார்த்தாலும் சரி அது டெலீட் ஆக தான் போகுது ரிசீவருக்கும் உங்களுக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்தது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா நோட் டு செல்ஃப். நோட் டு செல்ஃப்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்றது வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடைக்கு போகும்போது அம்மா வந்து இல்லை அப்பாவோ ஸோ இந்த பொருள் வந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிறீங்க. சில பேர் மைண்டில் வச்சுப்பாங்க, சில பேர் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ மறந்துருச்சுன்னா அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக ஒரு செக்லிஸ்ட் மாரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு செக்லிஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அந்த செக்லிஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ யார் நோட் எடுத்து பென் எடுத்து கையில் நோட் பண்ணுறோம், எல்லாருமே மொபைல் தான். ஸோ இதில் வந்து எப்படி நோட் டு செல்ஃப் வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் தான் எனக்கு. இந்த ஃபீச்சர் வந்து உண்மையாகவே சொல்லணும்னா நல்ல ஃபீச்சர் இது. நோட் டு செல்ஃப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து ஒரு அஃபீஷியலாக எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு டேக்ஸ் பேப்பரோ இல்லை வந்து ஒரு கம்பெனியோட சேல்ரி பேப்பரோ ஸோ இதுமாரி வந்து நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் மெயில் ஐடிக்கு என் பர்சனல் மெயில் ஐடிக்கு வந்து ஆஃபீஸ் மெயில் ஐடியிலேருந்து அனுப்பிச்சு அது ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ எப்போ வேணுமோ அதை ரெட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து க்ளவுடில். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஃபீச்சர் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கே வந்து சிக்னல் வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ சிக்னல் ஆப் மூலியமாக உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்களே நோட் டு செல்ஃப் மாரி இந்த மெசேஜ் ஆர் இந்த ஃபோட்டோ ஆர் இந்த இமேஜ் ஆர் இந்த ஃபைல் ஆர் இந்த வீடியோ அதுமாரி நீங்களே வந்து உங்கள் ஃபோனுக்கு அனுப்பிச்சிக்கலாம், ஃபோன் நம்பருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் தாங்க சொல்லணும். கண்டிப்பாக இந்த க்ளவுடில் சிங்க் ஆகிறத விட இது வந்து தேடுறதும் ஈஸி, உங்களுக்கே நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கலாம், உங்கள் ஃபோன் நம்பருக்கே நீங்கள் அனுப்புறதுனால ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் தான் நான் இதை சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அது என்னென்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஆர் இண்டிவிஜுவல் சேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபைலாக இருக்கட்டும், கிஃபாக இருக்கட்டும் அண்ட் எமோஜிஸாக இருக்கட்டும், எல்லாமே வாட்ஸ்அப் மாரி இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்ற விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த ஃபீச்சர் வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட். ஸோ இன்காக்னிட்டோ மோட்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப யாரை கூடயாவது ப்ரைவேட்டாக பேசணுன்னா ஸோ இன்காக்னிட்டோ கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கீபோர்டு தான் பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணுவோம். சில பேர் ஃபோன் கீபோர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது கீபோர்டு வந்து நீங்கள் என்ன டைப் படிக்கிறீங்கன்றது பேக் எண்டில் ஸ்டோர் பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபீச்சர் சிக்னல் ஆப்பில் வந்து இன்காக்னிட்டோ கீபோர்டை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரைவேட்டாக அனுப்புகிற மெசேஜஸ் தான் வந்து அவங்க வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகாதுன்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் சப்போஸ் கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் நீங்கள் என்ன டைப் படிக்கிறீங்கன்றது கூகுள் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். ஆனால் இன்காக்னிட்டோ கீபோர்டை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டில் வந்து என்ன டைப் படிக்கிறீங்கன்றது ஸ்டோர் ஆகாதுன்ற விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர், எசென்ஷியல் ஃபீச்சர். சில பேருக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக அனுப்பணுன்ற இந்த பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் இந்த கிளைண்ட்ஸை பிடிக்கிறது, ஸோ இந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பேசுகிறது, இதுதான் வந்து ரொம்பவே ஒரு ப்ரைவேட்டான விஷயம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா
ஸோ பேசிக்காக வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பேக்கப் எடுப்போம். பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம கூகுள் க்ளவுட், ஸோ நம்ம மெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம சாட் பேக்கப்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஸோ க்ளவுட் மூலிமா சாட் பேக்கப்ஸ் எடுத்து வச்சு கூகுளுக்கு வந்து அந்த மெயிலுக்கு வந்து சாட் பேக்கப் வரும் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில். பட் ஆனால் இந்த சிக்னல் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஃபீச்சர் என்னன்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் சாட் பேக்கப் எடுத்து வைக்கணும்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த சாட் பேக்கப் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிடலாம். உங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 64 GB இருக்கட்டும், இல்லை ஒரு 32 GB இருக்கட்டும்னா, ஸோ ஒரு 1.5 GB 2 GB வந்து உங்கள் சாட் பேக்கப் இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கே டேரெக்டாக உங்கள் ஃபோனில் வந்து அனுப்பிடலான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து சிக்னல் ஆப்பில் இருக்குது. க்ளவுடில் சிங்க் பண்ணுற மாரி ஒரு ஆப்ஷன் இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர்னு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் ரொம்ப இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த ஃபீச்சர் தான் தேவையா அப்படின்னு கேட்டாலும் இதான் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீச்சர்ன்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் மெசேஜ் அனுப்பும் போது இல்லை ஆடியோ ஃபைல் ஒரு வீடியோ ஃபைல் அனுப்பும் போது பக்கத்துலேயே வந்து 1x அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த 1xன்னு பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட்டில் வந்து சென்ட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த 1xன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அதை சென்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், கிஃப்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், ஃபைலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த 1xன்ற பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சனல் மெசேஜாக இருக்கட்டும், குரூப் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாருமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசீவரை வந்து பார்த்த உடனே அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகிடும். உங்களுக்கும் டெலீட் ஆகிடும் அண்ட் சென்டருக்கும் வந்து டெலீட் ஆகிடும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிசீவருக்கும் டெலீட் ஆகிடும், அவங்க பார்த்த உடனே ரிசீவருக்கு டெலீட் ஆகிடும், நம்மளுக்கும் டெலீட் ஆகிடும். ஸோ இது வந்து இது எதுக்கு இந்த ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் வந்து இதுவும் வந்து சில பேருக்கு உபயோகப்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்ற நம்புகிறேன். யார் யார் தான் ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து சிக்னல் ஆப் சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்க போகிறீங்களான்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஆனால் கண்டிப்பாக எலான் மஸ்க் சார் சொன்ன மாரி இது ப்ரைவசிக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஆப் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதை தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. கம்பேர்ட் டு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப், சிக்னல் இஸ் ஃபார் மோர் அவே பெட்டர்னு தான் சொல்லணும். ஸோ டெலிகிராம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் தான் பண்ண முடியாது, ஒன்லி சேட் அண்ட் கிஃப்ட் தான் அனுப்ப முடியும், வீடியோ கால் தான் ஆப்ஷன் தான் வரல. அண்ட் டெலிகிராம் கூட வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னல்ன்ற ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைவேட் சாட்ஸ் என்ன நீங்கள் சாட் பண்ணாலும் வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகாது. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்ற விஷயம் கூட உங்களுக்கு சிக்னல் ஆப் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகாது, மெட்டா டேட்டா கூட ஸ்டோர் ஆகாது. ஸோ இட்ஸ் அ சூப்பர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆப்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் ஆர் சிக்னல் ஆர் டெலிகிராம்ன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் கம்பேர்ட் டு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம், சிக்னல் ஆப் இஸ் ஃபார் வே பெட்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். And thanks for watching this video fully guys. ஸோ யார் யார் தான் குழப்பத்தில் இருக்கீங்களோ போய் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும். ப்ரைவசி முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிக்னல் ஆப்பை சூஸ் பண்ணலாம். And thanks for watching this video fully guys. Stay tuned until the next video. Bye.